அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்று நாம் காண இருப்பது நமது 4வது சக்தி உடலான விஞ்ஞான்மய கோஷம். இந்த விஞ்ஞான்மய கோஷம் என்றால் என்ன? இதை எப்படி வலுப்படுத்துவது? இந்த விஞ்ஞான்மய கோஷம் எதனால் பாதிக்கப்படும்? அதை சீர் செய்வது எப்படி? அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஞ்ஞான்மய கோஷம் நம்முடைய உணர்வுகளால் ஆளப்படுகிற கோஷம். மனோமய கோஷம் எண்ணங்கள், மனதில் உருவாகும் எண்ணங்களால் ஆளப்படுவது மனோமய கோஷம். பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொன்னோம். விஞ்ஞான்மய கோஷம் உணர்வுகள், எமோஷன்ஸ். உங்கள் மனசில் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருந்தால் உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷம் நலமாக இருக்கும். உங்களுடைய மனதில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைந்திருந்தால் விஞ்ஞான்மய கோஷத்தில் சக்தி தடைகள் உருவாகும். விஞ்ஞான்மய கோஷத்தில் உருவாகும் சக்தி தடைகள் நாளடைவில் பருவுடலில் நோயாக மாறும். எண்ணங்கள் வேறு, உணர்வுகள் வேறு. உணர்வுகளுக்கு அடிப்படை எண்ணங்கள் தான். எண்ணங்களின் வெளிப்பாடு தான் நாளைக்கு உணர்வுகளாக மாறும். அன்பு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் எமோஷன். அது சிந்தனை அல்ல, எமோஷன், உணர்வு. அன்பு, காதல், இரக்கம், கனிவு, இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ். இப்போ உங்களுக்கு இதயம் அன்பால் நிறைந்திருந்தா, எல்லா உயிர்கள் மேலும் நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷம் நலமாக இருக்கும். அதே இது உங்கள் மனசில் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருந்தால், கோபம், வெறுப்பு, பொறாமை, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய விஞ்ஞான்மய கோஷத்தை வலுவிழக்க செய்யும். விஞ்ஞான்மய கோஷத்தில் சக்தி தடைகளை உருவாக்கும். இது ரொம்ப நாள் உள்ள இருந்து 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 புறையோடி போய் சீழ்பிடிச்சு நாளைக்கு பருவுடலில் நாள்பட்ட நோய்களாக உருமாறும். மனிதனுக்கு வருகிற பெரும்பாலான நோய்கள் அடிப்படை காரணம் என்னன்னு அலசி பார்த்தோம்னா, மூல காரணம், அந்த ரூட் ஒன்று மனோமய கோஷத்தில் இருக்கும் அல்லது விஞ்ஞான்மய கோஷத்தில் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். பெரும்பாலான நாள்பட்ட நோய்களுக்கு இதுதான் காரணம். உணவு, மூச்சு, இதெல்லாம் காரணங்கள் இருக்கு. ஆனால் அது இரண்டாம் பட்சம். மெஜாரிட்டி ஆஃப் தி கிரானிக் டிசீசஸ், நாள்பட்ட நோய்கள், இந்த மனதில் வரக்கூடிய சிக்கல்கள், அந்த பாசிட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது பிரச்சனைகள் இராது. அதே நேரத்தில் பாசிட்டிவ் அகன்று உங்களுடைய மனம் நெகட்டிவான எதிர்மறை நினைவுகளாலும் எதிர்மறையான சிந்தனைகளாலும் அதன் விளைவாக எதிர்மறையான உணர்வுகளாலும் நிரம்பி வழிந்தால் இது உங்களை சீர்குலைக்கும், வாழ்க்கையும் கெடுக்கும், உடல் நலம் பாழாகும், சக்தி தடைகள் ஏற்படும். விஞ்ஞான்மய கோஷத்தில் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்மறையான உணர்வுகள் சக்தி தடைகளை உருவாக்கும்.
இந்த எதிர்மறை உணர்வுகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாகும்போது சின்னதாக உருவாகும். ஒரு சின்ன பொறி அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பெருசாகும். பாரதியார் பாடலில் வரும் இல்லையா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதே அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அக்கினி குஞ்சு, சின்ன அக்கினி, அதனால குஞ்சுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அந்த அக்கினி குஞ்சு மாதிரி தான் உடம்புல மனத்துக்குள்ளே உருவாகும். ஒரு சிறிய வெறுப்பு ஒரு மனிதன் மேல் இல்லை ஒரு உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு துரோகத்தை பண்ணிட்டார்னா அது ஒரு சிறு நெருப்பாக, அந்த வெறுப்பு சிறு நெருப்பாக தான் உள்ளே வருது. அப்புறம் என்ன பண்ணுறோம், அதை ஒரு தடவை அந்த நினைவு வரும்போதும், ஒரு தடவை அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கும் போதும் அதை ஊதி 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 பெருசாக்குறீங்க. கடைசி என்ன நடக்கும், இந்த அக்கினி குஞ்சு அவ்வளோ பெரிய காட்டையே வெந்து தணிய வைக்கும். வெந்து தணிந்தது காடு. அப்போ அதை ஊதி பெருசாக்குறது நம்ம தான். ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவோம், அவன் பண்ணதை இல்லை அவள் பண்ணதை என் வாழ்நாளுக்கு மறக்க மாட்டேன், 7 ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். வன்மம், அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, இது உடலில் தங்கி மனதில் தங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். நீங்கள் ஒரு தடவை அந்த இன்சிடெண்ட்டை நினைக்கும் போதும், அந்த நிகழ்வு உங்கள் மனசில் வரும்போதும், ஒரு பலூனை எப்படி ஊதி 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 பெருசாக்குறோமோ அதே மாதிரி இந்த சக்தி தடை, அந்த நெகட்டிவ் எமோஷன் உருவாக்கின அந்த எனர்ஜி ஸ்டாக்னேஷனை இந்த சக்தி உடல்களில் நம்ம ஊதி ஊதி பெருசாக்கிறோம். இப்போ ஒருத்தர் நமக்கு எகெயின்ஸ்டாக ஒரு தப்பை பண்ணிட்டார், மறக்கிறது கஷ்டம், ஆனால் மன்னிக்கலாம் இல்லையா? மறக்கிறது நிச்சயமாக கஷ்டமான ஒரு விஷயம். சில நிகழ்வுகள் செத்தாக தான் மறக்கும். அப்பவும் மறக்குமான்னு சொல்ல முடியாது, ஒரு அடுத்த ஜென்மத்திலையும் கண்டினியூ ஆகலாம். ஆனால் மன்னிக்கலாம். மறக்கிறது சரியா தப்பானா, முதல்ல அது கஷ்டம், மறக்கிறது கஷ்டம், மறக்காது. ரெண்டாவது, அதை மறந்துட்டிங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பியும் வர நேரிடும். அப்போ மறக்காதீங்க. என்ன பண்ணணும், மன்னிச்சிடணும். ஓகே, அவனோட அறிவு அவ்வளவுதான், ஏதோ அறியாமையினால ஒரு தப்பு பண்ணிட்டான், இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால ஒரு தப்பு பண்ணிட்டான், இல்லை பண்ணிட்டா, பரவாயில்ல, விட்டுடுவோம், மன்னிச்சிடுவோம். ஆனால் அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை மறந்துட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க மாட்டீங்க. மறக்காதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் மன்னிச்சுட்டா அந்த பாரம் போயிடும். அது ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் உங்கள் நினைவில் அது தங்கி இருக்கும், இருக்கட்டும், அதனால் பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் அது உங்களை ஜாக்கிரதையாக இருக்க வைக்கும். இன்னொரு முறை அது நகழாமல் தடுக்க வைக்கும். ஒரு பழமொழி உண்டு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. சரிதானே? இப்போ சின்ன சின்ன குற்றங்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சுற்றம் முன்னே ஒன்றும் மிஞ்சாது. தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுவாங்க, மன்னிச்சிடுங்க. ஆனால் திருப்பி 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 அதே குற்றங்களையே பண்ணி கொண்டிருந்தால் அந்த சுற்றம் வேண்டுமாங்கிறத 2வது தடவை நம்ம யோசிக்கணும்.
இதுதானே ப்ராக்டிக்கலான விஷயம். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை, உண்மைதான். எதுவரையில் குற்றங்களை பார்க்காமல் இருப்பது? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு லிமிட்டுக்கு மேலே அதே குற்றங்களை அந்த நபர் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா இப்போ அந்த சுற்றம் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம், தப்பில்லை. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட வந்து ஒதுங்கிடுங்க, மன்னிச்சிருங்க, மறக்க வேண்டாம், மன்னிச்சிருங்க. அப்போ மனோமய கோஷம் எதிர்மறை உணர்வுகளால் பாதிக்கப்படுகிற கோஷம். நேர்மறையான உணர்வுகள் அந்த கோஷத்தை வலுவாக வைத்திருக்கும், ஸ்ட்ராங்காக வச்சிருக்கும், நோய் வராமல் தடுக்கும். உங்கள் மனம் எப்போது அன்பால் நிறைஞ்சிருந்தா அது உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்கும். உங்களுடைய மனம் வெறுப்பால் நிறைந்திருந்தால், இல்லை கோபத்தால் நிறைந்திருந்தால், நீங்கள் என்னதான் உணவு, நல்ல உணவு சாப்பிட்டாலும், என்னதான் யோகாசனம் பண்ணாலும், என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் பலன் இல்லை. அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், மனோமய கோஷத்தில் உருவாகக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், விஞ்ஞான்மய கோஷத்தில் உருவாகக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுடைய உணவு கட்டுப்பாடையும் ஒன்றுமில்லை என்று ஆக்கிவிடும். உங்களுடைய உடற்பயிற்சிகளும் யோகாசனமும் பலனில்லாமல் போய்விடும். அப்போது மனசை நல்லா வச்சுக்கணும், உணர்வுகளில் தெளிவு வேணும், நல்ல உணர்வுகள் மனதில் நிறைய வேண்டும். அப்போ தான் நோய் வராமல் தடுத்து கொள்ள முடியும். இது குறித்து இன்னும் சற்றே விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜேபி.